ஏப்ரல் 14, 2024 காலையில் விடிய காலையில் செமையான பரபரப்பு. என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஈரான் இஸ்ரேலை அடிச்சுட்டான் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு நியூஸோட அன்றைய காலை வந்துட்டு விடுந்தது. சரி, இதுக்கு திருப்பி இஸ்ரேல் அடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடிக்கல, ஏன்டா அடிக்கல, என்னடா நடக்குது அங்கே அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு வீட்டில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்டே. அனைவருக்கும் எஸ்டே தமிழ் நடுநிலை செய்திகளின் இனிய தமிழ் தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப லேட்டாக வருது வீடியோ. இப்போ 10 நாள் வீடியோ போடல, வியூஸ் ஒன்றுமே போகலை. ரம்லான் நோம்புங்கிறதுனால என்னவும் தெரில, நான் போகலை. அப்புறம் கொஞ்சம் மூடு இல்லை வீடியோ போடுறது. சரி, அப்புறம் தொடங்குவோமே அப்படிங்கிறதுல இப்போ தொடங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாருக்குமே கேட்டிருப்பீங்க ஒரு நியூஸ். ஈரான் வந்து இஸ்ரேலை அதிர வச்சுருக்கு, அடிச்சு தும்சம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நியூஸ் வந்துட்டு எல்லாமே நீ கேட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு விடிய காலையில் அடிக்க தொடங்கிட்டார். 10-15 நாள் ஒருத்தருந்து பார்த்தாப்புல எந்த நாடுமே பொருளாதார தடையோ எதுவுமே யூஸ் பண்ணாத, இஸ்ரேல் மேல் ஒரு ப்ரெஷரும் கொடுக்காத நிலையில் ஈரான் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இனி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு UN ஐக்கிய நாடு சபையின் ஆர்டிகிள் 51 அதன் அடிப்படையில் தனது நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுத்ததாக வந்துட்டு ஈரான் சொல்லிட்டாங்க. ஈரான் விட்டு கிட்டத்தட்ட ஒரு 300-350 ட்ரோனும் மிசைலும் விட்டுருக்காங்க. இஸ்ரேல் தடுப்பில் என்ன சொல்கிறாப்லன்னா, நாங்கள் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திட்டோம், ஒரு 7 ஹைப்பர்சோனிக் மிசைல் மட்டும்தான் தடுத்து நிறுத்தலை அப்படிங்கிற மாதிரியும், அது விழுந்து வெடிக்க கொஞ்சம் சேதாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் விட்டாங்க. இவன் ஏற்கனவே புழுவுனிங்கிறது ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். இஸ்ரேல் இவன் ஒரு நாளுமே காமிக்க மாட்டான். அங்குள்ள எல்லா பத்திரிகைக்குமே வந்துட்டு தடை போட்டிருக்காப்புல, யாருமே எந்த காரணம் கொண்டும் நியூஸ் வெளியில் விடக்கூடாது. இந்த தாக்குதலுக்குள்ள வீடியோஸ் எல்லாமே வெளியில் வந்திருக்கிறது வந்துட்டு தனிப்பட்ட தனிநபர்கள் எடுத்த வீடியோஸ். அவங்க வந்துகிட்டு சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணது தான் வெளியில் வந்து. இவன் இழப்பை வந்துகிட்டு சொல்லவே இல்லை, இவன் சொல்லவும் மாட்டான், ஏமாத்திட்டு இருப்பான். இஸ்ரேலுங்கிறது வந்துட்டு உலகம் இருந்த. சரி, இந்த அடி வாங்கியிருக்கானா இவன் திருப்பி அடிக்கணும், நான் திருப்பி அடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அமெரிக்கா வந்து செக் வச்சுட்டான், நீ அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செக் வச்சுட்டான். ஏன் அமெரிக்கா சொல்ற அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அடிச்சுட்டானா திருப்பி அடிக்கலாம்ல அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வந்து பாகிஸ்தான் வந்துகிட்டு இந்தியாவை தாக்குறதுக்கு எல்லாம் தயாராக இருக்காங்க. ஆயுதங்கள் குவிக்கப்படுது, எல்லை பகுதி வந்துகிட்டு பதட்டமா இருக்கு, கடல் பகுதிகளில் வந்துகிட்டு பதட்டமா இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு சைனா என்ன பண்றான்னா, அந்த சைடு வந்து சைனாவும் வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கு எல்லாம் தயாராக ரெடி ஆகி வந்துடுறாங்க. இந்த தருணத்துல வந்துகிட்டு அமெரிக்காவும் UK என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், இந்தியாவுக்கு எதிராக நேரடியா நாங்க வந்துகிட்டு பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், வீரர்கள் வந்துகிட்டு நேரடியா வந்துட்டு களத்துல இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க படைக்கப்பலும் UK படைக்கப்பலும் வந்துகிட்டு நம்ம அரேபியன் சீலும் வங்காள விரிகுடா கடல் பகுதியிலும் வந்துகிட்டு நிறைய என்னடா செய்ய போறோம், விடிஞ்சான அடிச்சு இந்தியாவை காலி பண்ணிடுறோம், இந்தியாங்கிற ஒரு இதே வரைபடத்துல இருக்காது, அடிக்கிற அடியில என்ன நடக்குது பாருங்கிற மாதிரி மற்ற உலக நாடும் பேசிட்டு இருக்கும். தூங்கி முழிச்ச என்னடா நடக்கும்னு சொல்லிட்டு பயந்து இந்தியா மக்கள் தூங்கி முழிச்சிட்டு காலையில எழுந்திரிச்சு பார்த்தாங்க, என்னடா நடந்துச்சு, அடிச்சு முடிச்சு காலி பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, ஒருத்தன் கூட ஒரு அட்டாக் கூட பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட இந்தியா பார்க்கும்போது அங்க நிக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட். எவன்டா அவன் என் நண்பனை சொல்ற, இங்க இருந்து தொட்டுட்டு நீ இங்க இருந்து உயிரோட போயிருவியா அப்படிங்கிற கெத்தா கேட்டுட்டு அணு ஆயுத சக்தி வாய்ந்த அணு ஆயுத படை கப்பலோட, அணு ஆயுதம் தாங்கிய படை கப்பலோட, ஏவுகணைகள் கொண்ட படை கப்பலோட அங்க நின்றாம்பர் ரஷ்யா. யாரா நீ, முடிஞ்சானே நீ தொட்டு பாருடா இந்தியாவை அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டப்போ, இதை பார்த்த அமெரிக்கா UK நாட்டு வீரர்கள் எல்லாருமே வாயாலும் வைத்தாலுமே பின்னங்கால் பெடரடிக்கு வந்துகிட்டு வந்த வழியில ஓடி போயிட்டாங்க. கடைசியில இந்தியா அடின்னு அடிச்சு துவச்சி தொங்க விட்டு பங்களாதேஷுக்கு வந்துகிட்டு நம்ம விடுதலை வாங்கி கொடுத்தோங்கிறது வந்துட்டு ஒரு சரித்திரம். அதே இதுதான் இன்னைக்கு இந்த ஈரான் நடக்குது. இன்னைக்கு நம்ம வந்து ரஷ்யா வேணும், அமெரிக்கா வேணும்னு 2 தோணியிலுமே கால் வச்சுட்டு போயிட்டு இருக்கிற இந்தியா. ஆனா ஈரான் அப்படி இல்லை. உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தியப்போ ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே வந்துகிட்டு ரஷ்யா மீது பொருளாதார தடை விதிச்சு ரஷ்யாவின் பொருளாதாரத்தை முடக்க எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கும்போ, ஆயுதங்கள் கிடைக்காம ரஷ்யா தள்ளாடும்போ இந்தியா கூட சப்போர்ட் பண்ண மறுத்த ஒரு நிலையில, நான் இருக்கேன் தோழா, உனக்கு தோளோடு தோல் நின்று நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கொடுத்த ஒரு சப்போர்ட் இருக்கு பாரு ஈரான், எவனுக்கும் அஞ்சாம கூட நிக்கன்னு மட்டும் சொல்லாம கொடுத்த ட்ரோனு, ஆயிரக்கணக்கான ட்ரோனு உக்ரைனை போய் அடிச்சு துவசம் பண்ணும்போது, என்னடா இது என்னது இது யாருடா கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா ஈரானோட ஷாஹித் ட்ரோன்.
மிக பரபரப்பாக பேசப்பட்டது. நல்ல ரைட்டிங், ஏகப்பட்ட நாட்டு உள்ளவங்க வந்துக்கிட்டு ஷாகித் ட்ரோனை வந்துக்கிட்டு கேட்டு கியூவில் நிற்கிற அளவுக்கு ஷாகித் ட்ரோன் வந்துட்டு அந்த மாதிரி அதை அந்த அளவுக்கு அதை கொடுத்து உதவி ரஷ்யாவுக்கு தோளோடு தோல் நின்று அமெரிக்காவுக்கு அல்வா கொடுக்க வச்ச ஈரானை நீ இன்னைக்கு இஸ்ரேல் கூட சேர்ந்து நீங்க அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ரஷ்யா சொன்னா நீ அங்க தொட்டு பாரு என் பாட உள்ள இறங்கும் அப்படின்ட்டான். என்னடா இது வம்பா போச்சு. ஏற்கனவே ஊதிக்கிட்ட போய் காலில் மண்டி போட்டு கேட்டுட்டுமே அவனே மதிக்க மாட்டேன்ட்டான். இதுல ரஷ்யா வேற ஏற்கனவே ரஷ்யாவோட சைனாவோட கப்பல் அந்த பக்கத்துல நிக்குது. எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காப்ல. அமெரிக்காவும் பார்த்துட்டு தான் இருக்கு. இந்த நிலையில வந்துகிட்டு அமெரிக்கா நேரடியா உள்ள இறங்கினா அடிச்சு உள்ள காலி பண்றதுக்கு ரஷ்யா உள்ள இறங்குங்கிறது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும். இது நேரடியாக 3ஆம் உலக யுத்தத்துக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அமெரிக்கா சொல்றேன், நீ பொத்திட்டு உட்காரு, அமைதியா இரு, நீ அடிக்காது அப்படின்னா நெதன்யாகு இல்ல மாட்டேன், கேட்க மாட்டேன், நான் அடிப்பேங்க, நீ அடிச்சு பாரு, உனக்கு திருப்பி நான் என்ன தர்றேன் பாரு அப்படின்னா அமெரிக்காக்காரன் வந்துட்டு வண்டி இடைமறிக்க மட்டும்தான் செய்வான். அவன் வந்துட்டு திருப்பி தாக்க மாட்டான். நீ திருப்பி தாக்குனேன்னு வச்சுக்கோ உன் கப்பல் அங்கேயே இருக்காதுன்ட்டான் ரஷ்யா. செங்கடல் பகுதியில் உன் கப்பல் நிக்காது அப்படின்ட்டான். காலி பண்ணிடுவான், கப்பலே காலி பண்ணிடுவான் அப்படின்ட்டான். அதனால அமெரிக்காவோ பிரிட்டனோ எவனுமே வந்துட்டு நேரடியாக உள்ளக்க இறங்க மாட்டாப்ல, இது பண்ணல, தடுக்க மட்டும்தான் செய்வாப்ல. அதுக்குள்ள எஃபெக்ட் ஈரானே பார்த்துக்கிடும். அது ஒரு மேட்டரே கிடையாது. ஈரான் ஏற்கனவே வந்துகிட்டு பாபுல் மந்தப்புல ஊதிகள் வச்சு விளையாண்டுட்டு இன்னைக்கு ஒரு கப்பலுமே போகாத நிலையில இஸ்ரேலுக்கு சவுதியோட துறைமுகம் வழியில போயிட்டு இருக்கிற அந்த பாதையும் இப்போ ஈரான் கைப்பற்றிட்டாப்ல. ஏன்னா ஈரான் தாண்டி தான் போகணும். ஈரான் நீட்டா சொல்லிட்டாப்ல, இந்த சைட்ல கப்பல் வந்துட்டு இஸ்ரேல்னா தூக்கிட்டு போயிடும். நான் ஏற்கனவே ஒரு கப்பலை தூக்கி கொண்டு போய் வச்சிருக்காப்ல, ராஞ்சிட்டு போயாச்சு, அங்க இருக்கு. ரெண்டு சைடு கரெக்டா இப்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டான். அதிர விட்டுட்டா, நீ அடிச்சு பாரு உனக்கு நான் திருப்பி என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி இந்த ரஷ்யா வச்ச ட்விஸ்ட் தான் அமெரிக்கா ஆடி போயிருக்கான். இதுல வந்துகிட்டு இப்ப அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கான், ஐக்கிய நாடு சபையில வந்துட்டு நான் பாத்துக்கலாம். ஐக்கிய நாடு சபையில என்ன கொடுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஈரான் ஏத்து கொண்டு வந்தாங்கன்னா நேரா வீட்டை வச்சுட்டு சைனாவும் ரஷ்யாவும் அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கான். உன்னால நிறைவேற்ற முடியவே முடியாது. இந்த ரஷ்யாவும் சைனாவும் ஒத்துக்கொண்டா மட்டும்தான் நீ ஈரானுக்கு மேல கொண்டு வர முடியும். அது நடக்கவே நடக்காது ஒரு ஜென்மத்திலும். ஈராக்குக்கு நடந்த மாதிரி ஒரு இது உன்னால கொண்டு வர முடியவும் முடியாது. ஐநா சபையிலேருந்து நீங்க ஒரு பெரிய ஒரு படம் வந்துட்டு அங்க போயிட்டு ஒரு ஒண்ணு கிளிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி அவங்க கேட்கறது இஸ்ரேல் மேல் பொருளாதார தடை போட சொல்லுவாங்க, இஸ்ரேலை தாக்க சொல்லுவாங்க, இஸ்ரேலுக்கு பிரஷர் கொடுப்பாங்க. அதனால அது இஸ்ரேலுக்கு ஃபயர் பேக்கப் ஆகும். அதனால இவன் ஐநா சபையில ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப என்ன அப்படின்னா திருப்பி இதே மாதிரி இப்ப வேற நாட்டுல எங்கெங்கெல்லாம் இருக்கு அதை வந்துட்டு இஸ்ரேல் அட்டாக் பண்ணுவான். நீ அடுத்த ஒரு அட்டாக் பண்ணா நீ திருப்பி அடிச்சு கொல்ல போறான் ஈரான். இதுதான் இப்ப நடக்க போற விஷயங்கள். அதனால இப்ப இல்ல எப்பவுமே ஈரானோட கை இப்ப ஓங்கி நிக்கி. சவுதி எல்லாம் இப்ப அரண்டு நின்றுட்டு இருப்பாங்க. எவனுமே ஒன்னும் செய்ய முடியாது. நீ கொடுத்து பார் அப்படிதான் சொல்றான் ஈரான். நீ கொடுத்து பார், உன்னுடைய தளவாடங்களை, உன்னுடைய ஏர்ஃபோர்ஸோ, உன்னுடைய இடத்தையோ நீ அமெரிக்காக்கோ அங்கே இருந்தா நீ கொடுத்து பார், அங்கே நீ யூஸ் பண்ணி பார், உனக்கு என்ன பண்றாங்க. இப்ப வர வந்துகிட்டு ஜோர்டான் மட்டும்தான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா சப்போர்ட்டா இருக்கான். ஜோர்டானுக்கு அந்நேயமும் ஒரு அரை உழவு தான் செய்யும். அதை கொடுக்காம இருக்க வேண்டாப்ல ஈரான். ஒரு நாள் உழும்போது அப்போ தெரியும் எவனுமே கிடையாது. உட்கார்ந்து உக்ரைன் எப்படி கதறிட்டு இருக்கானோ அதே மாதிரி ஒரு நாள் ஜோர்டானை கதற விடுவாப்ல, ஜோர்டானை தூக்க வைக்க தான் வராப்ல மேக்சிமம். அப்பவும் பார்க்கலாம் என்னன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொண்டு உங்கள் எஸ்கே.